ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரீம் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம ஹோட்டல்ஸ் வேலை அருமையாக பிரியாணி பண்ணலாம் வாங்க. அதுக்காக ஒரு குக்கர் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கணும். அது கூடவே கொஞ்சம் நெய்யும் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் ஹீட்டான உடனே கொஞ்சமாக பட்டை, 3 கிராம்பு, 3 ஏலக்காய் சேர்க்கலாம். இப்போ 4 வெங்காயம் கட் பண்ணி சேர்க்கலாம். வெங்காயம் வதங்குறதுக்கான உப்பும் ஃபஸ்ட்டே சேர்க்குறேன். உள்ளி நல்லா வதங்கி ஒரு ப்ரௌன் கலரில் ஆகணும். அது வரைக்கும் வதக்கணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ இந்த நேரத்தில் 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்க்குறேன். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்த உடனே நல்லா அடி பிடிக்கும். அடி பிடிக்காமல் நம்ம கிளறி விட்டுக்கணும். அப்புறமா 2 பச்சை மிளகாய் நீளமாக கட் பண்ணி சேர்க்குறேன். இப்போது இந்த நேரத்தில் 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாய்த்தூள் போட்டதுக்கப்புறமா பிரியாணி நல்ல வாசனையாக வர்றதுக்காக வீட்டிலையே ரெடி பண்ண பிரியாணி மசாலா சேர்த்துருக்கேன். இந்த பிரியாணி மசாலா பண்ணுறதுக்கு 1 பங்கு பட்டை எடுத்துக்கணும். அதில் 1/4 பங்கு கிராம்பு, 1/4 பங்கு ஏலக்காய் சேர்த்து நல்லா வறுத்து இடித்து வச்சுக்கணும். அதில் ஒரே 1 ஸ்பூன் போட்டால் போதும், நல்ல மணமாக இருக்கும். மிளகாய்த்தூளும் பிரியாணி மசாலாவும் சேர்த்ததுக்கப்புறமா ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி சேர்க்கணும். தக்காளி நல்லா வதங்கணும்னு அவசியம் கிடையாது, ஓரளவு வதங்கினா போதும். பாருங்கள், இந்த அளவு வதங்கினதுக்கப்புறமா ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறேன். அப்புறமா இது கூடவே கொஞ்சமாக புதினாவும் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து ஓரளவு வதக்கி விட்டுக்கணும். அப்புறமா க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனை இது கூட சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி 1/2 கிலோ அரிசிக்கு 1/2 கிலோ சிக்கன் சேர்த்துருக்கேன். 3/4 கிலோ வரைக்கும் சிக்கன் சேர்த்துக்கலாம், ரொம்பவே அருமையாக இருக்கும். இப்போது அந்த சிக்கனில் மசாலா எல்லாம் படுற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கிறேன். தண்ணி எதுவுமே சேர்க்காம அப்படியே மூடி போட்டு வேக விடணும். 2 நிமிஷம் மூடி போட்டு வேக விட்டுக்கணும். இப்போது பார்த்திங்கன்னா தெரியும், அதுலேருந்தே தண்ணி ஊறி இருக்குது. இப்போ இது கூட 1 ஸ்பூன் தயிரும் பாதி எலுமிச்சை சாறும் சேர்த்துக்கிறேன். அப்புறமா சிக்கன் மூழ்கிற மாதிரி தண்ணி விட்டு நல்லா வேக விட்டுக்கணும். ஃபஸ்ட்டு வெங்காயம் வேகிறதுக்கான உப்பு போட்டிருந்தேன். இப்போ சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு இப்போவே போட்டுக்கலாம். இப்போது நல்லா கிளறி விட்டுட்டு குக்கரில் மூடி போட்டு வேக விடணும். நம்ம பிரியாணி செய்ய ஆரம்பிக்கும் போதே அதுக்கான அரிசியை தண்ணியில் 30 நிமிஷம் ஊற வைக்கணும். 30 நிமிஷம் நல்லா ஊறின பிறகு 3/4 வாசி வேக விட்டு எடுத்துக்கணும். நான் வேக விட்டு வடித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த ரைஸை அந்த சிக்கன் கூட சேர்க்குறேன். அப்புறமா இதுக்கு மேலே கொஞ்சமாக முந்திரி, திராட்சை நெய்யில் வறுத்து சேர்க்குறேன். கடைசியாக இதுக்கு மேலே ஒரு 3 ஸ்பூன் நெய்யை விட்டு மூடி போட்டு மூடி ஒரு பெரிய வெயிட்டான பொருளை மேலே தூக்கி வைக்கணும். அதுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷம் வெந்தால் போதும். இப்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு 1/2 மணி நேரத்துக்கு அந்த மூடியையும் வெயிட்டையும் எடுக்கக்கூடாது. 1/2 மணி நேரத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தா ஹோட்டல்ஸ் வேலை அருமையாக பிரியாணி ரெடி ஆயிரும். இதே மாதிரியே உங்கள் வீட்டில் நீங்களும் பிரியாணி செய்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். என்னோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ட்ரீம் வேர்ல்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.